சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவருக்கு ஒரு தாழ்வில்லையே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் எது போன்ற பலன்களையும் தனது வாழ்நாளில் எப்படி சக்ஸஸ் பண்ணுறதுக்கு சில உதவிகள் புரியணும் அப்படிங்கிறதையும் இந்த அமைப்புகளில் இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம பார்ப்போம். அதாவது கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரமாக வர்ணிக்கப்படுகிறது. அப்போ மொத்தம் 4 பாதமாக இருக்கக்கூடிய இந்த உடைப்பட்ட நட்சத்திரம், அதாவது உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னாக்கா மொத்தம் 4 பாதங்கள் உடைய நட்சத்திரங்கள் தான் எல்லா நட்சத்திரங்களும். அதில் எத்தனை பாதங்கள் என்னென்ன ராசிகளில் இருக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்கணும். சில ராசிகளில் முழு நட்சத்திரங்கள் அமைந்திருக்கும். அதே போன்று உடைப்பட்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராஜ கிரகங்கள்னு சொல்லுவோம், ஆண் கிரகங்கள் ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், குரு ஆகிய 3க்கும் கீழ் வரக்கூடிய 9 நட்சத்திரங்களும் உடைப்பட்ட நட்சத்திரங்களாக இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் இவை அதிக ஆளுமை மிக்க பலம் பொருந்திய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறதுனாலையும் அதையும் தாண்டி 2 ராசிகளில் பங்கேற்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரியான உடைப்பட்ட நட்சத்திரங்கள் பெரிய அளவிற்கான ஜென்மசனி, அஷ்டமச்சனி போன்ற அமைப்புகளில் பாதிப்புகளை ஏற்படுவதில்லை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கிருத்திகை 1ஆம் பாதம் மேஷ ராசியிலும் சரவீடு அக்னி வீடான மேஷ ராசியிலும், அதனை அடுத்து கிருத்திகை 3, 2, 3, 4 போன்ற 3 பாதங்கள் கொண்ட கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசியிலும் அமைந்திருக்கக்கூடிய அமைப்பை நாம் காண முடியும். அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கிறது. ஒரு ராசி சரராசி, மற்றொரு ராசி ஸ்திர ராசி, மற்றொரு ராசி உபய ராசி என்று 3ஆக ராசிகளை பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த ஸ்திர ராசியில் அதிக அமைப்புகளை கொண்ட சூரியன் நிலையான ஆளுமைத்தன்மை கொண்ட அமைப்பை இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுப்பார்கள். அதே போன்று பாதங்கள் 4ஆக இருக்கிறது. முதல்ல இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மிக வேகமாக தன்னுடைய வேலைகளையும் ஆற்றல்களையும் வெளிப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரம். அதே போன்று அடுத்து 2ஆம் பாதம் கிருத்திகை நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு ஸ்திர ராசியில் செல்லக்கூடிய காரணத்தினால் நிதானமாக எதையும் ஆளுமை செலுத்தக்கூடிய வல்லமை இந்த 2ஆம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிவித்துக் கொள்ள முடியும். அதனை அடுத்து 3ஆம் பாதம் கொண்ட கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் அதாவது ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய காரணத்தினால் சுக்கிரனுடைய ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படிங்கிறதுனால கலைநயம் மிக்க ஆளுமையை இந்த 3ஆம் பாதம் கொண்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். 4ஆம் பாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிரடியாக சில விஷயங்களை செய்யக்கூடிய கிருத்திகை 4ஆம் பாதம் ரிஷபராசியில் அமைந்துள்ள நட்சத்திரக்காரர்கள் எதையும் அதிரடியாக செய்யக்கூடிய குணநலங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள். அதிலும் ஸ்திரத்தன்மை வாய்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் எடுக்கின்ற முடிவுகளை ரொம்ப தாமதமாகவும் எடுத்த பிறகு அதை மிக தெளிவாக அதை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர்களாகவும் இந்த கிருத்திகை 4ஆம் பாதம் கொண்ட சூரியனுடைய ஆளுமை கொண்ட நட்சத்திரமாக கிருத்திகை நட்சத்திரம் கருதப்படுகிறது. இதில் ஸ்திர வீடுகளில் அதிகமான பாகைகள் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அரசியலில் நீடிப்பவர்களும் பெரிய அளவிற்கான பெரிய லாங் டியூரேஷன் சொல்லுவோம், ஆண்டு கணக்காக சில துறைகளில் நிலைத்து வாழக்கூடிய ஆளுமை மிக்க தலைவர்களையும் டிபெண்ட்ஸ் அப்பான் தி அந்த துறைகள் எந்த துறையாக வேணாலும் இருக்கலாம். குறிப்பாக அரசியல் ரீதியான அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு இந்த கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதம் இருப்பது கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் அத்திமரத்தை உங்கள் அருகிலேயோ அல்லது வீட்டில் வைக்க முடியவில்லை என்றால் உங்கள் சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய இடங்களில் வைத்து அதை பராமரித்து கொள்ளும் போது மிக உன்னதமான பலன்களை, அது வளர வளர செழிப்பாக அதை பாதுகாத்து கொள்ளும் போது அது எவ்வாறு வளர்கிறதோ ஆரோக்கியமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நீங்களும் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சமிஞ்ஞை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அது எப்படி இருக்கிறது என்று பார்த்து கொண்டாலே உங்கள் வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது என்பதை மரத்தை பார்த்தே தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ற அமைப்பின்படி அந்த மரத்தை ஆரோக்கியமாக பார்த்து வளர்த்தீர்களே ஆனால் மிகப்பெரிய உன்னத பலன்களை கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனை அடுத்து சூரியன் என்ன நிறம்? சூரியன் ஒரு ஆரஞ்சு, ஒரு 7 வண்ணங்களாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் துல்லியமான நிறம் அப்படின்னா ஒரு கோல்டன் கலர் ஆரஞ்சு நிறம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய லக்கி கலர் அப்படின்னாக்கா ஆரஞ்சு, அந்த காவி நிறம் அப்படின்னு சொல்லுவோம். அதை பயன்படுத்தும் போது மிகப்பெரிய அளவிலான சக்சஸை இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறத இதில் குறிப்பிடத்தக்க ஒன்று. அதே போன்று சூரியன் அதிதேவதையாக வருவதால் கோதுமை உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்புகள் மேலும் கூடும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதனை அடுத்து இதனுடைய ஆதிபத்திய விசேஷங்கள்னு சொல்லுவோம். சூரியன் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்திற்கு 5ஆம் பாவத்திற்கு உடையவர். அப்போ 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது
பூர்வ அமைப்புகள், குலதெய்வ அமைப்புகள், அதனையும் தாண்டி குழந்தைகளை சொல்லக்கூடிய ஒரு பாவகம் அப்படிங்கிறத எடுக்கலாம். அப்போது பதவியில் இருப்பவர்களுக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ அல்லது சூரியனை தினமும் வழிபடுவதோ மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு தேவையான கல்விக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுப்பதும், அதே போன்று 5ஆம் இடம் பூர்வீகம், குலதெய்வத்தை குறிக்கக்கூடியது. அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவதும், குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு சில உதவிகள் செய்வதும் மிகப்பெரிய உன்னதமான பலன்களை இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சிகப்பு அல்லது ஆரஞ்சு நிறத்தை அதிகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை எல்லாவற்றையும் தாண்டி உங்களுடைய தாராபலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது நட்சத்திரமான கிருத்திகைக்கு அடுத்து இருக்கக்கூடியது ரோகிணி அப்படின்னு சொல்லுவோம். சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரங்கள் தாராபலம் உள்ள நட்சத்திரமாக கருதப்படுகிறது. இதனை அடுத்து திருவாதிரை நட்சத்திரமும், அதே மாதிரி சுவாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கான நன்மைகளை விளைவித்து தரக்கூடிய நட்சத்திரங்கள். ஆகவே அந்த நட்சத்திரங்களில் தாராபலம் அமைந்துள்ள இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் ஏதேனும் முக்கிய முடிவுகள் எடுத்தீர்களே ஆனால் மிகப்பெரிய உன்னத பலன்களை அடைவீர்கள். சூரியனுடைய வழிபாடும், சூரியனுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய நடராஜனுடைய தோற்ற வழிபாடும் பெரிய அளவிற்கான உந்துதலையும் சக்தியும் உங்களுக்கு கொடுக்கும். வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு இவற்றையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னாவே போதும், பெரிய அளவுக்கு சக்ஸஸை நிச்சயமாக கொடுக்க முடியும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.